டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தமிழ் எழுத்துக்களுக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள், தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், இவற்றுக்கு பொருத்தமான ஆங்கில எழுத்துக்கள், இவற்றை நாம் கற்றுக்கொண்டாலே ஒருவேளை ஆங்கிலம் வாசிக்க தெரிந்தவர்கள் தமிழ் வாசிக்க கற்றுக்கொள்ளலாம், அல்லது தமிழ் வாசிக்க தெரியும் ஆங்கிலம் வாசிக்க தெரியவில்லை என்று சொன்னால் அவங்க ஆங்கிலம் வாசிக்க கற்றுக்கொள்ளலாம். அது மாதிரி பள்ளி மாணவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இது ஆசிரியர்கள் பாடம் நடத்துவதற்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துவதற்கும் இது உதவியாக இருக்கும். இதை பற்றி ஏற்கனவே வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். ஆனால் ஏன் நான் மறுபடியும் அதை போடுறேன் அப்படின்னு சொன்னால், இது கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இது உங்களுக்கு தெளிவான விதத்தில் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து இது எழுத்துக்கள் பெரிதாக தெரியும்படியாக இந்த வீடியோக்களை போடுறேன். இப்போ தான் நான் முழுமையான பக்கத்தை காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை கொஞ்சம் பெருசாக்கி அந்த எழுத்துக்களை உங்களுக்கு பெருசாக்கி காட்டி அதில் அந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். இப்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் உயிரெழுத்துக்கள், சரியா? தமிழில் இத்தனை உயிரெழுத்து 12 வரைக்கும் உயிரெழுத்து, அதற்கு பிறகு ஆயுத எழுத்து. அதை எடுத்து இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத எழுத்து கீழே இருக்கிறதெல்லாம் மெய் எழுத்துக்கள். இவை சேரும்போது உண்டாகிற உயிர்மெய் எழுத்துக்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே ஓசையுள்ள, அவற்றுக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள்னால் என்ன அர்த்தம்? அதே ஓசையுள்ள ஆங்கில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில பேர் என்ன கேட்குறாங்க, ஆங்கில வார்த்தையில் இந்த மாதிரி நான் கற்றுக்கொண்டால் கூட சில வார்த்தைகளில் உச்சரிப்பு மாறுதே அப்படின்றாங்க. அது உண்மைதான். எல்லா வார்த்தைகளும் இப்படின்னு இல்லை, பெரும்பான்மையான வார்த்தைகளில் இந்த உச்சரிப்பு பயன்படுகிறது. இதை ஓரளவு கற்றுக்கொண்டால் எல்லா வார்த்தையினுடைய உச்சரிப்புகளும் ஓரளவு கெஸ் பண்ண முடியும். மற்றபடி அதே வார்த்தை நம்ம பல தடவை காதில் கேட்குறோம் இல்லையா, அதை வச்சு நம்ம சரியான உச்சரிப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், சரியா? எப்பயுமே அந்த ஆரம்ப நிலை பாடத்திலே என்றைக்கும் இருக்கக்கூடாது. அடுத்தடுத்து நம்ம படிப்பில் வளர்ந்து கொண்டே இருக்கணும், சரியா? அப்போ அநேக ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், அதனுடைய மீனிங்ஸை கற்றுக்கணும், அதெல்லாம் இருக்குது. இது கற்றுக்கிட்டால் எல்லாமே இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட மாதிரி நம்ம நினச்சிடக்கூடாது. இது ஒரு ஆரம்ப பகுதி. ஆங்கிலம் கற்றுக்கொள்வது, வாசிக்க கற்றுக்கொள்வதை வேகமாக்குவதற்கு இது உதவியாக இருக்கும். இப்போது முழுமையாக காட்டியிருக்கிறேன். அடுத்தது இதை நான் உங்களுக்கு தனித்தனியாக பார்க்கும்போது இதை கொஞ்சம் பெரிதாக்கி உங்களுக்கு இதை காட்டுறேன். இப்பொழுது இங்கே பாருங்கள், முதலாவது உயிரெழுத்துக்களை பார்ப்போம். மேலே உள்ள வரிசை, அதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆ என்ற உயிரெழுத்து தமிழில், அதற்கு இணையான ஓசை கொண்ட ஆங்கில எழுத்து எதுனா இந்த ஏ தான், சரியா? பல வார்த்தைகளில் இந்த ஆ என்ற உச்சரிப்போடு வருகிறது. இன்னொரு காரியம் எதற்கு பயன்படுது அப்படின்னு சொன்னால், இப்போது தமிழ் பெயர்களை ஆங்கிலத்தில் எழுதுகிறாங்க. சர்டிஃபிகேட்லேயோ அல்லது நோட் புக்லேயோ அட்டண்டன்ஸ்லேயோ நேம் எழுதும் பொழுது தமிழ் பெயர்களை ஆங்கிலத்தில் எழுத வேண்டியிருக்கு. அதுக்கு இந்த அட்டவணை மிகவும் பயனுள்ளதாக இருக்குது, சரியா? இப்போ ஆக்கு ஏ என்ற எழுத்து, ஓகே. அடுத்தது ஆ என்ற இந்த உயிரெழுத்து, அது நெடில் எழுத்துன்னுவாங்க. அதற்கு இணையான ஆங்கில எழுத்தும் ஏ தான், சரியா? சில சமயம் 2 ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான வார்த்தைகளில் ஒரு ஏ தான் வரும். அடுத்தது இ, இணையான ஆங்கில எழுத்து ஐ, சரியா? இந்த ஐ என்ற எழுத்துக்கு தான் பெரும்பாலான வார்த்தைகளில் இ என்ற உச்சரிப்பு வருகிறது. அடுத்தது ஈ, சரியா? இந்த ஓசை உள்ள ஆங்கில எழுத்துக்கள் பெரும்பாலும் 2 ஈ வரும், சரியா? சில வார்த்தைகளில் இஏ சேர்ந்த மாதிரி வரும். உதாரணத்துக்கு ஈட் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தையில் இஏ அது மாதிரி வரும், சரியா? அடுத்தது ஊ, அந்த உச்சரிப்பை கொண்ட ஆங்கில எழுத்து யூ, ஊ, 2 ஓ வரும். அடுத்தது ஏ, இந்த உச்சரிப்பை கொண்ட ஆங்கில எழுத்து இ. அடுத்தது ஏ, சரியா? நெடில் எழுத்து ஏ அப்படின்வாங்க. ஆங்கிலத்தில் அதை ஒரு விதமாக உச்சரிக்கிறாங்க. அதே ஏ தமிழில் ஏ சொல்கிற மாதிரி உச்சரிக்கிறது இல்லை, ஏய் அப்படின்வாங்க, சரியா? அவங்களுடைய உச்சரிப்பு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதை நீங்கள் கவனித்தா கற்றுக்கலாம், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இப்போது அதற்கு இணையான ஆங்கில எழுத்து பல வார்த்தைகளில் ஏன்னு இருக்குது. சில வார்த்தைகளில் இ என்ற எழுத்தும் அந்த ஏ என்ற உச்சரிப்பை தருவது உண்டு. அடுத்தது இப்போ ஐ என்ற உயிரெழுத்து, அதற்கு இணையான ஆங்கில எழுத்து என்ன அப்படின்னு சொன்னால் ஏஐ, சரியா? அடுத்தது இங்கே பாருங்கள், ஓ, குரில் ஓசை, அதற்கு இணையான ஆங்கில ஓசை ஓ தான். அடுத்தது ஓ அப்படிங்கிறது, அதற்கு இணையான ஆங்கில ஓசை ஓ, சரியா? அடுத்து அவு, அதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் ஏயு.
அடுத்து அக்கு. இந்த ஓசை கொண்ட ஆங்கில எழுத்துக்கள் எவை அப்படின்னா ஏகேஹெச். இது 3 சேரும்போது தான் இந்த அக்குன்னு வருகிறது. வார்த்தைகளில் வெறும்ன ஹு அப்படிங்கிற வெறும்ன ஹெச்ன்ற எழுத்து கூட வார்த்தைகளை இந்த அக்குன்ற ஓசையை தருவதுண்டு. இந்த ஃபேன் அப்படின்னு சொல்லும்போது அதை தமிழில் எழுதும்போது இந்த ஆயுத எழுத்தை போட்டுட்டு அதுக்கு பிறகு இப்போ போட்டு எழுதுவதும் உண்டு. அதுவும் நம்ம அடுத்து வருகிற வீடியோக்களில் கற்றுக்கொள்ளலாம். அடுத்த வரிசை பாருங்கள். இது உயிர்மை எழுத்து க கா கி கி அந்த வரிசை க கே ஏ. அடுத்தடுத்து நான் எழுத்துக்களை மட்டும் வாசிச்சிட்டே போகிறேன். உங்களுக்கும் சுலபமாக இருக்கும், நேரமும் மிச்சமாகும். அடுத்து கா கே ஏ தான். அடுத்தது கி. இது கேஐ. கீ கேஇஇ. அடுத்தது கு. இது கேயு. இந்த எழுத்துக்கள் தான் அந்த கு என்ற உச்சரிப்பை தருகிறது. சரியா? சில இடங்களில் சியு அதுவும் வரும். அடுத்தது கூ கேஓஓ. ஓகேவா? அடுத்து கே என்ற உச்சரிப்பு. இந்த உச்சரிப்பை தருகிற எழுத்துக்கள் கேஇ. கே அதுவும் கேஇ தான். கை கேஏஐ. கோ கேஓ. கோ கேஓ. கௌ கேஏயு. இக்கு. இக்கு என்ற மெய்யெழுத்துக்கு இணையான உச்சரிப்பு கொண்ட அந்த ஆங்கில எழுத்து இந்த கே என்ற எழுத்து. சில இடங்களில் சிகேயும் வரும். சரி, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்பொழுது இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்தது ஞ என்ற உயிரெழுத்து. ஞகர வரிசைன்னுவாங்க. ஞா ஞி ஞி ஞு அதெல்லாம். அதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்களை பார்க்கலாம். ஞ என்ஜிஏ. ஞா என்ஜிஏ தான். ஞி என்ஜிஐ. ஞீ என்ஜிஇஇ. ஞு என்ஜியு. ஞூ என்ஜிஓஓ. ஞே என்ஜிஇ. ஞே என்ஜிஇ. ஞை என்ஜிஏஐ. ஞோ என்ஜிஓ. ஞோ என்ஜிஓ தான். ஞௌ என்ஜிஏயு. இங்கு அது என்ஜி. அடுத்தது பாருங்கள். இங்கே சகர வரிசை ச சா சி சி அதெல்லாம். ச சிஹெச்ஏ. சா சிஹெச்ஏ தான். சி சிஹெச்ஐ. சி சிஹெச்இஇ. சு சிஹெச்யு. சூ சிஹெச்ஓஓ. சே சிஹெச்இ. சே சிஹெச்இ தான். சை சிஹெச்ஏஐ. சோ சிஹெச்ஓ. ஷோ சிஹெச்ஓ தான். அடுத்தது சௌ சிஹெச்ஏயு. ச் என்ற உச்சரிப்பு எழுத்து. அதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் சிஹெச். அடுத்தது இந்த ஞஞாஞ்சிஞி அந்த வரிசை. சரியா? இந்த ஞா ஜிஎன்ஏ. ஞா ஜிஎன்ஏ தான். தமிழில் இது வார்த்தையில் வரும்போது ஞா அப்படின்வாங்க, ஞானம் அப்படிங்கிற மாதிரி. சரி, அடுத்து ஞி ஜிஎன்ஐ. ஞீ ஜிஎன்இஇ. ஞு ஜிஎன்யு. ஞூ ஜிஎன்ஓஓ. ஞே ஜிஎன்இ. நே ஜிஎன்இ தான். ஞை ஜிஎன்ஏஐ. ஞோ ஜிஎன்ஓ. ஞோ ஜிஎன்ஓ தான். ஞௌ ஜிஎன்ஏயு. இஞ்சு என்ஜே. அடுத்தது இந்த டகர வரிசை டட்டா டிடி டு. ட என்ற தமிழ் எழுத்து. அதுக்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் டிஏ அல்லது டிஏ. சரியா? ஏன் அப்படி 2 விதமான உச்சரிப்பு இருக்குது இதுக்கு
அப்படின்னா தமிழில் ஒரே ஒரு ட தான் உண்டு. சரியா? த என்பது வேறு, இந்த ட என்பது ஒன்று தான். ஆனால் ஆங்கிலத்தில் டன்னு ஒன்று இருக்குது, ட அப்படின்னு. சரியா? டி ஒன்று இருக்குது, டி ஒன்று இருக்குது. அதனால் இந்த டிஏ அப்படின்னா ட, டிஏ அப்படின்னா ட. சரியா? நல்லா கவனிங்க. டிஏ வந்தால் அது ட, டிஏ வந்தால் ட. டா, டிஏ, டிஏ. டி, டிஐ, டிஐ. டி, டிஇஇ, டிஇஇ. டு, டியு, டியு. டூ, டிஓஓ அல்லது டிஓஓ. டே, டிஇ அல்லது டிஇ. டே, டிஇ அல்லது டிஇ. டை, டிஏஐ அல்லது டிஏஐ. டோ, டிஓ அல்லது டிஓ. டோ, டிஓ அல்லது டிஓ. டவ், டிஏயு அல்லது டிஏயு. அடுத்து இட்டு, அது டி அல்லது டி. சரி, ஐட்டு என்ற மெய் எழுத்துக்கு இதுதான். இப்பொழுது நம்ம இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தை தான் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். இப்பொழுது மேலே உள்ள வரிசையை பார்க்கலாம். அது நகர வரிசை. ந, நீ, நீ. சரியா? இதை சரியா ந அப்படின்னு உச்சரிக்கணும். அதற்கான ஆங்கில எழுத்துக்கள் NA, அதே உச்சரிப்புள்ள ஆங்கில எழுத்துக்கள். நா, அதுவும் NA தான். சரியா? இப்போ குணா அப்படிங்கிறோம் இல்லையா, அது GUNA அப்படின்னு போடுவாங்க ஆங்கிலத்தில். நீ, NI. நீ, NEE. நு, NU. நூ, NOO. நே, NE. நே, NE. நை, NAI. நோ, NO. நோ, NO தான். நவ், NAU. இன்னு, என் தான். சரியா? ஆங்கிலத்தில் நம்ம நாக்கும் NA தான், நா அப்படின்ற அந்த ரெண்டு சொல்லி அதுக்கும் NA தான். சரியா? அடுத்தது இங்கே பாருங்கள், இது த, THA. தா, THA தான். தி, THI. தீ, THEE. து, THU. தூ, THOO. தே, THE. தே, THE. தை, THAI. தோ, THO. தோ, THO. தௌ, THAU. து, TH. அடுத்தது இந்த நகர வரிசை. நா, நீ அப்படின்றோம்ல, லேசாக உச்சரிக்கிற நா, அது நா. NA. நா, NA தான். நீ, NI. நீ, NEE. நு, NU. நூ, NOO. நே, NE. நே, NE. நை, NAI. நோ, NO. நோ, NO. நவ், NAU. நு, இங்கே N. அடுத்து பகர வரிசைன்னுவாங்க, பப்பா, பிபி, அதெல்லாம். இது நம்ம தமிழில் ஒரே ஒரு பா தான். ப அப்படின்னு உச்சரித்தாலும் அது இந்த ப தான் யூஸ் பண்ணுறோம். சாதாரண பழம் அப்படின்றதுக்கும் ப தான். சரியா? பத்துமா அப்படின்றதுக்கும் இதே ப தான் போடுறோம். சரியா? பன்னு உச்சரிக்கிறோம், சில நேரங்களில் பன்னு உச்சரிக்கிறோம். அதனால தான் இங்கே ரெண்டு விதமான எழுத்து கூட்டல்கள் வருகிறது. சரியா? ப, BA, PA. பா, BA, PA. பி, BI, PI. பி, BEE அல்லது PE. பு, BU, PU. பூ, BOO, POO. பே, BE அல்லது PE.
பே பிஇ அல்லது பிஇ தான் சரியா. இது பே இது பே, ரெண்டுத்துக்கும் அதே ஆங்கில எழுத்துக்களை தான் பயன்படுத்துகிறோம். பை பிஏஐ அல்லது பிஏஐ. போ பிஓ பிஓ. போ பிஓ அல்லது பிஓ. பௌ பிஏயு பிஏயு. இப்பு அதற்கான எழுத்துக்கள் பு அல்லது இப்பு சரியா. பழனி அப்படின்னும் போது அது பி போடுறோம், பாலனில் பி வரும் சரியா. ஓகே, அது மாதிரி புள்ளி எழுத்துக்கும் அதே மாதிரி இந்த ஒரு எழுத்து தான் வரும். இந்த ரெண்டு இடத்துல அது உச்சரிப்புக்கு ஏற்ற மாதிரி வரும். அடுத்தது போகலாம். இங்கே மா எம்ஏ, மா எம்ஏ தான். மீ எம்ஐ, மீ எம்இஇ. மு எம்யூ, மூ எம்ஓஓ. மே எம்இ, மே எம்இ. மை எம்ஏஐ, மோ எம்ஓ, மோ எம்ஓ தான். மௌ எம்ஏயு, அது எம் சரியா. அடுத்தது இங்கே பாருங்கள், எகர வரிசை யா இஇ யுயு அதெல்லாம். ய ஒய்ஏ, யா ஒய்ஏ தான். இ ஒய்ஐ, இ ஒய்இஇ. யு ஒய்யு, யூ ஒய்ஓஓ. ஏ ஒய்இ, ஏ ஒய்இ. யை ஒய்ஏஐ, யோ ஒய்ஓ, யோ ஒய்ஓ. யௌ ஒய்ஏயு, இ ஒய். ஓகேவா. நம்ம இந்த பக்கத்தை தான் பார்த்துருக்குறோம். இதில் எல்லா வரிசையும் பார்த்துட்டோம். அடுத்த பக்கத்துக்கு போகலாம். இது வரிசையாக ரகர வரிசையிலேருந்து ஆரம்பிக்குது. இதை பெரிதாக்கிறோம். இங்கே பாருங்கள், ர ஆர்ஏ, ரா ஆர்ஏ. ரி ஆர்ஐ, ரீ ஆர்இஇ. ரு ஆர்யு, ரூ ஆர்ஓஓ. ரே ஆர்இ, ரே ஆர்இ. ரை ஆர்ஏஐ, ரோ ஆர்ஓ, ரோ ஆர்ஓ தான். ரௌ ஆர்ஏயு, இரு ஆர் தான். அடுத்தது லகர வரிசை லலா லீலி அதெல்லாம். ல எல்ஏ, லா எல்ஏ. லி எல்ஐ, லீ எல்இஇ. லு எல்யு, லூ எல்ஓஓ. லே எல்இ, லே எல்இ. லை எல்ஏஐ, லோ எல்ஓ, லோ எல்ஓ தான். லவ் எல்ஏயு, இல் எல் தான். இங்கே பாருங்கள், வகர வரிசை வா வா விவி அதெல்லாம். வ விஏ, வா விஏ. வி விஐ, வி விஇஇ. உ வியு, ஊ விஓஓ. வே விஇ, வே விஇ. வை விஏஐ, ஓ விஓ, ஓ விஓ. வௌ விஏயு, வ் அது இங்கே வி தான். அடுத்தது ழகர வரிசை ழ ரி ருரு அதெல்லாம். ழ ZHA, ழ ZHA தான். ரி ZHI, ரி ZHEE. ரு ZHU, ரு ZHOO. ரே ZHE, ரே ZHE தான்.
ரை, ZHAI. ரோ, ZHO. ரோ, ZHO. ரவ், ZHAU. ழ், ZH. சரியா? இப்போ தமிழ்லே உள்ள விசேஷமான எழுத்து இந்த ழகர வரிசை எழுத்துக்கள். அதனால் இந்த ழன்றதுக்கு ஆங்கிலத்தில் ZHA இந்த மாதிரி தான் போடுறாங்க. LA போடுறதில்ல. சரி, அபூர்வமாக சில பேர் வேணால் அதை LA பயன்படுத்துகிறாங்க. ஓகே. அடுத்து ல. சரியா? இது ல அப்படின்வாங்க. மற்ற ல. சரியா? லலா, லீலி அதெல்லாம் பார்க்குறோம். ல, LA. லா, LA. லி, LI. லீ, LEE. லு, LU. லூ, LOO. லே, LE. லே, LE. லை, LAI. லோ, LO. லோ, LO. லவ், LAU. ல், எல். ஓகேவா? அடுத்தது ரகர வரிசை. ர, ரா, ரி, ரி, ரு, ரு. சரியா? இது கொஞ்சம் நல்லா தமிழில் அழுத்தி உச்சரிப்போம். ர அப்படின்ட்டு. அதே இது ஆங்கிலத்தில் வந்து அந்த மாதிரி அழுத்தி உச்சரிக்க மாட்டாங்க. சரியா? அதே இதுக்கு இணையாக ஆர்ஏ போட்டாலும் கூட அதை வந்து அந்த மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லும்பொழுது ஆங்கில வார்த்தைகளில் இது மாதிரி எப்பயுமே அந்த ர அப்படிங்கிற உச்சரிப்பே வராது. சரியா? ஆனால் பெயர்களில் வந்து நம்ம இதை பயன்படுத்துகிறோம். இந்த ர, ரா அதெல்லாம் ஊர்களுடைய பெயர்கள் அல்லது மக்களுடைய பெயர்கள்லையும் இந்த வல்லின ர பயன்படுத்துகிறோம். கொஞ்சம் அழுத்தமான ர. சரி, அது இந்த ர, ஆர்ஏ. ரா, ஆர்ஏ. ரி, ஆர்ஐ. ரீ, REE. ரு, RU. ரு, ROO. ரே, RE. ரே, RE. ரை, RAI. ரவ், சரியா? ரோ, RO. இது வந்து ரோ, RO தான். ரவ், RAU. ர், இது R. சரியா? கடைசியாக இந்த 2 சுழினா நகர வரிசை. நா, நீ அந்த எழுத்துக்கள். ந, NA. நா, NA. நீ, NI. நீ, NEE. நு, NU. நூ, NOO. நே, NE. நே, NE. நை, NAI. நோ, NO. நோ, NO. நவ், NAU. இன், N. சரியா? வடமொழி எழுத்துக்கள். இப்பொழுது இந்த எழுத்துக்களுடைய அட்டவணை இந்த பக்கத்தில் கொடுத்திருக்கிறேன். இந்த வடமொழி எழுத்துக்கள் மெய்யெழுத்தாக இருக்கும் பொழுது அவை எப்படி இருக்கின்றன, தமிழ் உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்து உயிர்மெய்யாக மாறும் பொழுது அவை எப்படி மாறுகின்றன என்பதை குறித்து இந்த அட்டவணையில் கொடுத்திருக்கிறேன். இந்த அட்டவணையில் எழுத்துக்கள் சற்று சிறியதாக இருப்பதனால இந்த பாடத்தில் ஒவ்வொரு வரிசையும் உங்களுக்கு தனித்தனியாக ஸ்க்ரீனில் காட்டி அதை வாசித்து பயிற்சி தரப்படும். எனவே இந்த காணொளியை கடைசி வரை தவறாமல் பாருங்கள். இந்த வடமொழி எழுத்துக்கள் கொண்ட வார்த்தைகள் அவை பற்றி அடுத்து இன்னொரு காணொளியில் வெளியிடுகிறோம். இப்பொழுது பாடத்திற்கு செல்லலாம். இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள எழுத்துக்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். முதல் எழுத்து ஸ். ஸ் என்று அதை சொல்ல வேண்டும். அதற்கு ஆங்கில எழுத்து எஸ் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனென்று சொன்னால் இப்படி தமிழ் பெயர்களிலே வடமொழி எழுத்து வந்தால் அதற்கு பதிலாக அதை ஆங்கிலத்தில் அந்த பெயரை எழுதும்போது இந்த ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி கொள்ளலாம்.
முதல் எழுத்து இஸ், இரண்டாம் எழுத்து ச, மூன்றாம் எழுத்து சா. இந்த இரண்டாம் எழுத்துக்கும் மூன்றாம் எழுத்துக்குமே பொதுவாக ஆங்கில எழுத்துக்கள் எது என்று சொன்னால் SA தான். இந்த எழுத்துக்கள் தான் பயன்படுகிறது. ச என்ற எழுத்தா இருந்தாலும் அதை ஆங்கிலத்தில் SAன்னு தான் எழுதுறோம். சா என்ற நெடில் எழுத்துக்கும் ஆங்கிலத்தில் SAன்னு தான் எழுதுறோம். அடுத்து நான்காவது எழுத்து சி. இது ஆங்கிலத்தில் SI என்று குறிப்பிடப்படுகிறது. ஐந்தாம் எழுத்து சி. இதற்கான ஆங்கில எழுத்து SEE. சில நேரங்களில் SEA என்றும் குறிப்பிடப்படுவதுண்டு. ஆறாம் எழுத்து சு. இது ஆங்கிலத்தில் SU என்று குறிப்பிடப்படுகிறது. ஏழாம் எழுத்து நெடில் எழுத்து சு. இது ஆங்கிலத்தில் SOO என்று குறிப்பிடப்படுகிறது. எட்டாம் எழுத்து சே. இது ஆங்கிலத்தில் SE என்று குறிப்பிடப்படுகிறது. ஒன்பதாம் எழுத்து சே. இது ஆங்கிலத்தில் SE என்று குறிப்பிடப்படுகிறது. பத்தாம் எழுத்து சை. இது ஆங்கிலத்தில் SAI என்று குறிப்பிடப்படுகிறது. 11ஆம் எழுத்து சோ. இது ஆங்கிலத்தில் SO என்று குறிப்பிடப்படுகிறது. 12ஆம் எழுத்து சோ. இதுவும் ஆங்கிலத்தில் SO என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. 13ஆம் எழுத்து சௌ. இது ஆங்கிலத்தில் SAU என்று சில வார்த்தைகளில் குறிப்பிடப்படுகிறது. அதாவது பெயர்கள் எழுதும்போது இது மாதிரி சௌ அப்படிங்கிற உச்சரிப்பு வந்தால் SAU சிலர் பயன்படுத்துகிறார்கள், சிலர் SOW பயன்படுத்துகிறார்கள். இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள எழுத்துக்களை வாசித்து பயிற்சி செய்யலாம். முதல் எழுத்து ஜ. ஜ என்ற மெய்யெழுத்து. அதற்கான ஆங்கில எழுத்து ஜே. இரண்டாம் எழுத்து ஜ. இது ஆங்கிலத்தில் JA என்று குறிப்பிடப்படுகிறது. மூன்றாம் எழுத்து ஜா. இதற்கான ஆங்கில எழுத்துக்கள் JA தான். நான்காம் எழுத்து ஜி. இது ஆங்கிலத்தில் JI என்று குறிப்பிடப்படுகிறது. ஐந்தாம் எழுத்து ஜி. இது ஆங்கிலத்தில் JEE என்று குறிப்பிடப்படுகிறது. ஆறாம் எழுத்து ஜு. இது ஆங்கிலத்தில் JU என்று குறிப்பிடப்படுகிறது. ஏழாம் எழுத்து ஜூ. இது ஆங்கிலத்தில் JOO என்று குறிப்பிடப்படுகிறது. எட்டாம் எழுத்து ஜே. இது ஆங்கிலத்தில் JE என்று குறிப்பிடப்படுகிறது. ஒன்பதாம் எழுத்து ஜே, அதாவது நெடில் எழுத்து. இது ஆங்கிலத்தில் JE என்று குறிப்பிடப்படுகிறது. பத்தாம் எழுத்து ஜை. இது ஆங்கிலத்தில் JAI என்று குறிப்பிடப்படுகிறது. 11ஆம் எழுத்து ஜோ. இது ஆங்கிலத்தில் JO என்று குறிப்பிடப்படுகிறது. 12ஆம் எழுத்து ஜோ, அதாவது நெடில் எழுத்து. இது ஆங்கிலத்தில் JO என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. 13ஆம் எழுத்து ஜவ். இது ஆங்கிலத்தில் JAU அல்லது JOW என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள எழுத்துக்களை பாருங்கள். முதல் எழுத்து மெய்யெழுத்து, அது ஷ் என்று உச்சரிக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் SH என்ற 2 எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. இரண்டாம் எழுத்து ஷ. இது ஆங்கிலத்தில் SHA என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. மூன்றாம் எழுத்து ஷா. இது ஆங்கிலத்தில் SHA என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. நான்காம் எழுத்து ஷி. இது SHI என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஐந்தாம் எழுத்து ஷீ. இது ஆங்கிலத்தில் SHEE என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஆறாம் எழுத்து ஷு. இது ஆங்கிலத்தில் SHU என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஏழாம் எழுத்து ஷூ. இது ஆங்கிலத்தில் SHOO என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. எட்டாம் எழுத்து ஷே. இது ஆங்கிலத்தில்
SHE என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 9ஆம் எழுத்து ஷே. இது ஆங்கிலத்தில் SHE என்ற எழுத்துக்களால் தான் குறிப்பிடப்படுகிறது. 10ஆம் எழுத்து ஷை. இது ஆங்கிலத்தில் SHAI என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 11ஆம் எழுத்து ஷோ. இது ஆங்கிலத்தில் SHO என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 12ஆம் எழுத்து ஷோ, அதாவது நெடில் எழுத்து. இதுவும் ஆங்கிலத்தில் SHO என்ற எழுத்துக்களால் தான் குறிப்பிடப்படுகிறது. 13ஆம் எழுத்து ஷவ். இது ஆங்கிலத்தில் SHAU மற்றும் SHOW என்று குறிப்பிடப்படுகிறது. பெயர்களிலே சில நேரங்களில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். இதே ஆங்கில எழுத்துக்கள் தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு ஷியாம் என்ற பெயர், ஷியாம் குமார்ன்றாங்கல்ல, அந்த ஷியாம் என்ற பெயர் SHYல துவங்கும். சரியா? SHYAM, ஷியாம் அப்படின்னுவாங்க. இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள எழுத்துக்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். முதல் எழுத்து ஹ். இதற்கான ஆங்கில எழுத்து H, அதாவது ஹ் என்ற மெய்யெழுத்து. இரண்டாம் எழுத்து ஹ, அதாவது குறில் எழுத்து. இது HA என்று குறிப்பிடப்படுகிறது. மூன்றாம் எழுத்து ஹா. இந்த எழுத்தும் ஆங்கிலத்தில் HA என்ற எழுத்துக்களால் தான் குறிப்பிடப்படுகிறது. நான்காம் எழுத்து ஹி. இது ஆங்கிலத்தில் HI என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஐந்தாம் எழுத்து ஹீ. ஹீ என்ற நெடில் எழுத்து. இது ஆங்கிலத்தில் HEE என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஆறாம் எழுத்து ஹூ. இது ஆங்கிலத்தில் HU என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஏழாம் எழுத்து ஹூ. இது HOO என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. எட்டாம் எழுத்து ஹே. இது ஆங்கிலத்தில் HE என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஒன்பதாம் எழுத்து ஹே. இதுவும் ஆங்கிலத்தில் HE என்ற எழுத்துக்களாலே குறிப்பிடப்படுகிறது. பத்தாம் எழுத்து ஹை. இது ஆங்கிலத்தில் HAI என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 11ஆம் எழுத்து ஹோ. இது ஆங்கிலத்தில் HO என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 12ஆம் எழுத்து ஹோ. இதுவும் ஆங்கிலத்தில் HO என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 13ஆம் எழுத்து ஹவ். இது ஆங்கிலத்தில் HAU என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. அல்லது சில வார்த்தைகளில் HOW என்ற எழுத்துக்களையும் பயன்படுத்துவார்கள். இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள எழுத்துக்களை நான் வாசிக்கிறேன். முதல் எழுத்து க்ஷ். சரியா? இக்குன்ற உச்சரிப்போட ஷும் சேர்ந்து வரணும், க்ஷ் அப்படின்னு. இது மெய்யெழுத்து. இது KSH என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. இரண்டாம் எழுத்து க்ஷா. இது KSHA என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. மூன்றாம் எழுத்து க்ஷா. இது KSHA என்ற எழுத்துக்களால் தான் குறிப்பிடப்படுகிறது. நான்காம் எழுத்து க்ஷி. இது KSHI என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஐந்தாம் எழுத்து க்ஷி. இது KSHEE என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஆறாம் எழுத்து க்ஷு. இது KSHU என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஏழாம் எழுத்து க்ஷு. இது KSHOO என்ற ஆங்கில எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. எட்டாம் எழுத்து க்ஷே. இது KSHE என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. ஒன்பதாம் எழுத்து க்ஷே. இது KSHE என்ற எழுத்துக்களால் தான் இதுவும் குறிப்பிடப்படுகிறது. பத்தாம் எழுத்து க்ஷை. இது
KSHAI என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 11ஆம் எழுத்து க்ஷோ, இது KSHO என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. 12ஆம் எழுத்து க்ஷோ, இதுவும் KSHO என்ற எழுத்துக்களால் தான் குறிப்பிடப்படுகிறது. 13ஆம் எழுத்து க்ஷௌ, இது KSHAU அல்லது KSHOW என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. கடைசியாக நாம் பார்க்க இருக்கும் வடமொழி எழுத்து ஸ்ரீ. இந்த எழுத்து ஒரே எழுத்து தான். தமிழில் பயன்படுத்தும் பொழுது இந்த எழுத்து மற்ற உயிரெழுத்துக்களோடு இணைவது இல்லை. இதற்கான மெய்யெழுத்தும் தமிழ்ல கிடையாது. இந்த ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது. இதற்கு முன்பதாக பார்த்த எழுத்துக்கள்ல மெய்யெழுத்துக்கள் உண்டு. அவை தமிழ் உயிரெழுத்துக்களோட சேர்ந்து வெவ்வேறு விதமா மாறுச்சு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இந்த ஸ்ரீ என்ற எழுத்து ஒரே ஒரு எழுத்து தான். இது ஆங்கிலத்தில் SRI என்ற எழுத்துக்களால் குறிப்பிடப்படுகிறது. அப்போது ஸ்ரீ என்று உச்சரிக்கப்படுகிறது. இதற்கு என்ன அர்த்தம்னா மதிப்பு மிகுந்த என்று அர்த்தம். சில சந்தர்ப்பங்கள்ல இதே எழுத்தை ஆங்கிலத்தில் SHREE என்று குறிப்பிடுகிறார்கள். உச்சரிப்பும் ஸ்ரீ அப்படின்னு அதை உச்சரிக்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஏற்கனவே சொன்ன SRI அப்படின்னு ஸ்ரீ அப்படின்னு உச்சரிக்கப்பட்டால் அதற்கு பொருள் மதிப்பு மிகுந்த. SHREE என்று உச்சரிக்கப்படும் போது, ஸ்ரீ அப்படின்னு சொல்லி உச்சரிக்கப்படும் பொழுது அது தெய்வீகமான என்ற அர்த்தத்தை தருகிறது. சரியா? இந்த எழுத்து ஸ்ரீ அப்படின்னு உச்சரிக்கப்பட்டால் மதிப்பு மிகுந்த என்று பொருள். அதாவது மனிதர்களை குறிப்பிட அது பயன்படுகிறது. ஸ்ரீ என்று உச்சரிக்கப்படும் பொழுது அது தெய்வீகமான என்ற அர்த்தத்தில் அது கூறப்படுகிறது. இப்பொழுது நாம் பார்த்த அனைத்து எழுத்துக்களும் ஒரே அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் இடது பக்கத்தில் இருப்பவை இந்த வடமொழி எழுத்துக்களுடைய மெய்யெழுத்துக்கள். இடது பக்கத்தில் கடைசியில் இருக்கிற அந்த வரிசை என்ன இருக்குது? இஸ் அப்படின்னு இருக்குது. அடுத்தது இஜ்ஜு, அடுத்தது இஷ், அடுத்தது இஹ், அடுத்தது க்ஷு. இவை இந்த உயிரெழுத்துக்களோட, அதாவது மேலே இருக்கிற வரிசை தமிழின் உயிரெழுத்துக்கள் அ, ஆ, இ, ஈ போன்ற உயிரெழுத்துக்கள். அவற்றுடன் சேரும் பொழுது உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகின்றன. அவையெல்லாம் இப்படி அட்டவணையா கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா மேலே இருப்பவை தமிழ் உயிரெழுத்துக்கள். இப்ப ஒரு எழுத்து எப்படி உருவாகுதுன்றதை மட்டும் நான் சொல்றேன், அதை கவனிங்க. இந்த இஸ் என்ற எழுத்து மெய்யெழுத்து ஆ என்ற எழுத்தோட சேரும் பொழுது சா என்ற எழுத்தை கொடுக்கிறது. இப்படிதான் நம்ம தமிழ்ல மற்ற எழுத்துக்களையும் பார்ப்போம், உயிர்மெய் எழுத்துக்கள். இங்க நான் செய்ய போறது ஒரு காரியம்தான். நான் வரிசையாக இந்த எழுத்துக்களை வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். மேல் வரிசை, அதாவது இந்த ஐ, இ அந்த உயிரெழுத்துக்கள் அதை வாசிக்கல. ரெண்டாவது வரிசையிலிருந்து நான் வாசிக்கிறேன். இஸ் வரிசை நான் இப்ப வாசிக்க போறேன், நீங்க திருப்பி சொல்லணும். இஸ், ச, சா, சி, சி, சு, சு, சே, சே, சை, சோ, சோ, சௌ. இரண்டாம் வரிசை, அதாவது இஜ்ஜு வரிசை. நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்க. ஜ, ஜ, ஜா, ஜி, ஜி, ஜு,
ஜூ, ஜே, ஜே, ஜை, ஜோ, ஜோ, ஜவ். மூன்றாம் வரிசை ஷ் வரிசை. நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்ல வேண்டும். ஷ், ஷ, ஷா, ஷி, ஷீ, ஷு, ஷூ, ஷே, ஷே, ஷை, ஷோ, ஷோ, ஷவ். அடுத்த வரிசை இஹ் என்ற மெய்யெழுத்தினுடைய வரிசை. இந்த இஹ் என்ற மெய்யெழுத்து உயிரெழுத்துக்களோட சேர்ந்து நமக்கு உயிர்மெய் எழுத்துக்களையும் கொடுக்கிறது. நான் இந்த வரிசையை வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்ல வேண்டும். ஹ, ஹ, ஹா, ஹி, ஹீ, ஹு, ஹூ, ஹே, ஹே, ஹை, ஹோ, ஹோ, ஹவ். அடுத்த வரிசை க்ஷு வரிசை. இந்த வரிசையை நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லணும். க்ஷ, க்ஷ, க்ஷா, க்ஷி, க்ஷீ, க்ஷு, க்ஷூ, க்ஷே, க்ஷே, க்ஷை, க்ஷோ, க்ஷோ, க்ஷௌ. கடைசியாக கீழே இருக்கும் எழுத்து அது ஸ்ரீ என்று உச்சரிக்கப்படுகிறது. சில சந்தர்ப்பங்களில் ஸ்ரீ என்றும் உச்சரிக்கப்படுகிறது. இந்த பாடத்திலே தமிழ் மொழியில் வடமொழி எழுத்துக்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன, அவை எவ்வாறு உச்சரிக்கப்படுகின்றன, அதற்கு இணையான ஆங்கில எழுத்துக்கள் எவை என்பதை பார்த்தோம். இந்த காணொளியை தயாரிப்பதற்கு அதிக நேரம் செலவானது. அதிக முயற்சி எடுத்து அதிக நேரத்தை செலவழித்து தான் இந்த காணொளியை தயாரித்தேன். இந்த எழுத்துக்கள் டைப் பண்ணவே அதற்கு ஒரு நாளைக்கு மேலே டைம் எடுத்தது. மற்றபடி அதை உச்சரிப்பது, விளக்கம் கொடுப்பது, இந்த மாதிரியான பணிகள் மேலும் அதற்கு ஒரு நாள் எடுத்துவிட்டது. இந்த காணொளி உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை உங்களுடைய சக நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த காணொளிக்கு லைக் கொடுங்கள். உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். வாழ்த்துக்கள்.